அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, கிரகங்கள் 9. 9 கிரகங்களுக்குமான தசா காலம் மொத்தம் 120 ஆண்டுகள். சூரிய திசை காலம் 6 வருடம், சந்திர திசை காலம் 10 வருடம், செவ்வாய் திசை 7 வருடம், ராகு திசை 18 வருடம், குரு திசை 16 வருடம், சனி திசை 19 வருடம், புதன் திசை 17 வருடம், கேது திசை 7 வருடம் மற்றும் சுக்கிர திசை 20 வருடம் ஆகும். இப்படி 9 கிரகங்களுக்குமான தசா காலத்தில் ஒருவர் வாழ்ந்துவிட்டால் அது 120 ஆண்டுகள் வாழ்ந்த அந்த காலம் அவருக்கு அந்த ஆயுசு தீர்காயுசு என்பதாகும். இதிலே 100 ஆண்டுகள் கழிந்து அல்லது 90 ஆண்டுகளுக்கு மேல் அல்லது 80 ஆண்டுகளுக்கு மேலும் வாழக்கூடியவர்கள் நீண்ட காலம் வாழ்பவர்கள் ஆவார்கள். அவ்வாறு நீண்ட காலம் ஒருவர் வாழ்வதென்றால் ஒரு ஜாதகத்திலே லக்னத்துக்கு 6ஆம் இடத்துக்குரியவன் 6ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ இருந்தால் அவர் நீண்ட காலம் வாழ்வார் என்று சொல்லப்படுகிறது என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது. அந்த வகையிலே மேஷம் லக்னத்திற்கு 6ஆம் இடம் கன்னி, அந்த கன்னிக்கு அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவான் அந்த மேஷம் லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலேயோ அல்லது அந்த மேஷம் லக்னத்திற்கு 12ஆம் இடத்திலோ இருந்தால், மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே புதன் பகவான் அந்த மேஷம் லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ இருந்தால் அவர் நீண்ட காலம் வாழ்வார் என்பதாகும். அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 6ஆம் இடம் துலாம், அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவானே அந்த ரிஷபம் லக்னத்திற்கும் அதிபதியாவார். அந்த துலாம் லக்னத்திற்கு அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 6ஆம் இடமாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் அந்த 6ஆம் இடமாகிய துலாத்திலேயே இருந்தாலும் அல்லது அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் இருந்தாலும், ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 6ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ சுக்கிர பகவான் இருந்தாலும், அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு 6ஆம் இடம் விருச்சிகம், அந்த விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் அந்த மிதுனம் லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலேயே இருந்தாலும் அல்லது அந்த மிதுனம் லக்னத்திற்கு 12ஆம் இடத்திலே இருந்தாலும், மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலே இருந்தாலும், அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு 6ஆம் இடம் தனுசு, அந்த தனுசுக்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் அந்த கடகம் லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலே இருந்தாலும் அல்லது அந்த கடகம் லக்னத்திற்கு 12ஆம் இடத்திலே இருந்தாலும், கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலே அல்லது 12ஆம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் அவர் நீண்ட காலம் வாழ்வார் என்பதாகும். அதுபோல சிம்மம் லக்னத்திற்கு சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு 6ஆம் இடம் மகரம், அந்த மகரத்திற்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் அந்த சிம்மம் லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலே இருந்தாலும் அல்லது அந்த சிம்மம் லக்னத்திற்கு 12ஆம் இடத்திலே இருந்தாலும், சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே சனி பகவான் அந்த சிம்மம் லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ இருந்தால் அந்த ஜாதகர் நீண்ட காலம் வாழ்வார் என்பதாகும். அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு 6ஆம் இடம் கும்பம், அந்த கும்பத்திற்கு அதிபதியும் சனி பகவான். ஆகவே கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ அந்த 6க்குடைய சனி பகவான் இருந்தால், கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ சனி பகவான் இருந்தால் அவர் நீண்ட காலம் வாழ்வார் என்பதாகும். அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு 6ஆம் இடம் மீனம், அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் அந்த துலாம் லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலோ அல்லது அந்த துலாம் லக்னத்திற்கு 12ஆம் இடத்திலோ இருந்தால், துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ குரு பகவான் இருந்தால் அந்த ஜாதகர் நீண்ட காலம் வாழ்வார் என்பதாகும். அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 6ஆம் இடம் மேஷம், அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான்.
அந்த செவ்வாய் பகவானே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கும் அதிபதியாவார். ஆகவே விருச்சிகம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 6ஆம் இடமாகிய மேஷத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த 6ஆம் இடத்திலேயே இருந்தாலும் அல்லது அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 12ஆம் இடத்திலே இருந்தாலும் விருச்சிகம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ செவ்வாய் பகவான் இருந்தால் அந்த ஜாதகர் நீண்ட காலம் வாழ்வார் என்பதாகும். அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு 6ஆம் இடம் ரிஷபம், அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். ஆகவே தனுசு லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த லக்னத்திற்கு 6ஆம் இடமாகிய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் அந்த 6ஆம் இடத்திலேயே இருந்தாலும் அல்லது அந்த தனுசு லக்னத்திற்கு 12ஆம் இடத்திலே இருந்தாலும் தனுசு லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே சுக்கிர பகவான் அந்த தனுசு லக்னத்திலிருந்து 6ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலே இருந்தால் அந்த ஜாதகர் நீண்ட காலம் வாழ்வார் என்பதாகும். அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு 6ஆம் இடம் மிதுனம், அந்த மிதுனத்திற்கு அதிபதி புதன் பகவான். ஆகவே மகரம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு 6ஆம் இடமாகிய மிதுனத்திற்கு அதிபதியாகிய புதன் பகவான் அந்த 6ஆம் இடத்திலே இருந்தாலும் அல்லது அந்த மகரம் லக்னத்திற்கு 12ஆம் இடத்திலே இருந்தாலும் மகரம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ புதன் பகவான் இருந்தால் அந்த ஜாதகர் நீண்ட காலம் வாழ்வார் என்பதாகும். அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு 6ஆம் இடம் கடகம், அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான். ஆகவே கும்பம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு 6ஆம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் அந்த கும்பம் லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலே இருந்தாலும் அல்லது அந்த கும்பம் லக்னத்திற்கு 12ஆம் இடத்திலே இருந்தாலும் கும்பம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ சந்திரன் இருந்தால் அந்த ஜாதகர் நீண்ட காலம் வாழ்வார் என்பதாகும். அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு 6ஆம் இடம் சிம்மம், அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான். ஆகவே மீனம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு 6ஆம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த 6ஆம் இடத்திலே இருந்தாலும் அல்லது அந்த மீனம் லக்னத்திற்கு 12ஆம் இடத்திலே இருந்தாலும் மீனம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ சூரிய பகவான் இருந்தால் அந்த ஜாதகர் நீண்ட காலம் வாழ்வார் என்பதாகும். இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 6ஆம் இடத்துக்குரியவன் லக்னத்திற்கு 6ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ இருந்தால் அந்த ஜாதகர் நீண்ட காலம் வாழ்வார் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடிய கருத்தினை சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.